வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோடைக்கால சமயங்களில் நம்மளுடைய உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாத்து எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோஸ்டனின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் இருக்குது. அதனால் வெந்தயத்தில் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அந்த பலன்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் அது குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு வரும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஸோ இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் குறைவான அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். குறைவான அளவு எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவமனைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நமக்கு நீங்கிவிடும். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தலைமுடியினுடைய வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தான் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க. இது முடி உதுதலையும் நமக்கு தடுக்கும். ஸோ அப்போ நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருந்தாலும் உள்ளிருந்து தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது. சிறுநீர் பிரச்சனை தீர்ந்து போவதற்கு, சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்து கொள்ளும் போது அது உடலை குளிர்விக்கும். உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்கும். இதனால சிறுநீரக நோய்கள் எதுவுமே வராமல் நமக்கு தடுக்கப்படும். சிறுநீரக கற்கள்லாம் தோன்றிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையும் நம்ம கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். சிறுநீரக தொற்றும் நமக்கு ஏற்படாது. சீதபேதி நின்று போவதற்கு, வராமல் தடுப்பதற்கு வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்தோ தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லைனா வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையுமே நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு கியூர் பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பொடுகு தொல்லை நமக்கு நீங்கும். ஸோ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலையும் கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிளட்டில் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். வெந்தயம் முறையற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்மளுடைய ரத்தத்தில் அதிகரிச்சிருக்கக்கூடிய அந்த சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கும். ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து, கார்போஹைட்ரேட் இதோடைய அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை தடுக்கும். ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது என்று நினைக்கிறவங்களாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்க ஆரம்பிக்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவும். ஸோ எப்படியாவது வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகள் விரைவாக செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும். மற்ற கழிவுகள் எல்லாமே வயிற்றில் தங்காது. ஸோ குடல் இயக்கம் சீராக அளவில் இருக்கிறதா அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். அதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்கும். மேலும் இதனுடைய பண்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்குதுங்க இல்லையா. ஸோ அப்போ இயல்பாகவே நம்மளுடைய உடலில் தோன்றக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்திடும். இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே கியூர் பண்ணும். ஸோ அதனால் அல்சரு, அப்புறம் தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்ணு, வயிற்றில் பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாத்தையுமே நம்ம வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் நம்ம வெந்தயத்தை பயன்படுத்தலாம்.
வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இதை நம்ம வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்ச முடியும்னா முகம் பளிச்சுன்னு நமக்கு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த பிளாக் சர்க்கிள்ஸ், பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு நீங்கி போயிடும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் இதுக்கு நமக்கு துணை புரியும். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதால ஸோ இதுக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய உயிர் சத்து ஹெல்ப் பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண் கருவளையம், கரும்புள்ளிகள் இல்லாமல் சருமத்தை பெற்றுக்கொள்ளலாம். உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் கொஞ்சமாக வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலையில் வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடவி வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸ், அந்த தோல் நோய்கள் எல்லாமே முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துவிடும். முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை நம்ம முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வெந்தயத்தை ஊற வைத்து அரைச்சிக்கணும். அதை முகப்பொரு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே தினசரி தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவணும் அப்படின்னா முகப்பொரு நமக்கு நீங்கிடும். ஸோ நமக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய மிருதுவான பளபளப்பான சருமம் கிடைக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஸோ உடல் எடை குறைய வேணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம் தான். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் கொஞ்சமாக ஊற வச்சு 2 டம்ளர்கள் குடிக்கலாம். உடல் எடை படிப்படியாக குறைவதை இதன் மூலமாக நம்மளால் உணர முடியும். உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கும் வழிவகுக்கும். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறைவான அளவை எடுத்துக்கிட்டாலே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சுவாச கோளாறு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று தருது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போகும் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. இதனால் தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு ஃபீல், அந்த உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. உண்மையிலே நம்ம சாப்பிட்ட உணவு முழுவதுமாக செரிக்காமல் அது தாமதமாகறதால தான் பசியின்மை நமக்கு ஏற்படும். எப்படியாவது நம்ம வெந்தயத்தை கஷ்டப்பட்டு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த வெந்தயம் நாம் சாப்பிடக்கூடிய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கு. இதனால் வயிற்றில் உணவு தங்குவது கிடையாது. இதனால் பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. எனவே வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து வெந்தயத்தை இந்த கோடை காலங்களில் பயன்படுத்திக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.